மனுஷன்னாலே பாடி பிளஸ் மைண்ட். என்ன, மனுஷனோட பாடியும் மைண்டும் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கு. என்ன, ஈவன் தோ நம்ம பேசும்போது பாடிய தனியா மைண்ட தனியா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விவகாரத்துல பாடியும் மைண்டும் சேர்ந்தேதான் இருக்கும். என்ன, மைண்ட் தனி பாடி தனியா சான்ஸே கிடையாது மனுஷனால பிரிச்சு விவகாரம் பண்ண. ரைட்டனோ, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே மைண்டு பாடிக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ஏத்த பாடிய ரெடி பண்ணிக்கு. ரைட்? சோ பிறந்து வரும்போது பாடியும் மைண்டும் சேர்ந்துதான் வருது. ரைட்? சோ மைண்டோட பேசிஸ் எல்லாமே பாடியில நீட்டா தெரியும். ரைட்டா? மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் சரீரத்துல பிரதிபலிச்சே தீரும். ரைட்டனோ, சரீரத்துக்கு ஏற்படுறது ரொம்ப கம்மி. ஜரம் வந்தா ஜலதோஷம் வந்தா சரீரத்துக்கு, ரைட்டனோ, அப்ப மனசும் அதை வாங்கிக்கிறது. இல்ல, கோல்டு வந்தா ஸ்கூல் லீவ், ஃபீவர் வந்தா ஸ்கூல் லீவ். ஃபீவர் எதுக்கு வந்திருக்கு? பாடிக்கா மைண்டுக்கா? பாடிக்கு. அதனால்தான் டெம்பரேச்சர் இங்க வைக்கிறோம், உன் மைண்ட் எங்க காட்டு வைக்கிறோம்னு வைக்கிறோமா? இல்ல. கோபம் வந்தா எதுக்கு வருது? மைண்டுக்கு வருது. இல்ல, ஆனா கோபம் வந்த உடனே கோபம் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிற? பாத்தீங்கன்னா கண்ணை காட்டுது, கைய காட்டுறான். இல்ல, வர வார்த்தைகள் சூடா இருக்கு. பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை சரீரம் எடுத்து காட்டும். சரீரத்துக்கு ஏற்படுற சில சிரமங்களை மனசு வாங்கி வச்சுக்கும். இப்படி பாடி மைண்டும் ஒன்னோட ஒண்ணு இணை பிரியாத அளவு நமக்கு செட் ஆயிடுச்சு. ரைட்? இத வச்சுதான் மனுஷன் உலகத்துல வாழ்ந்தானும். ரைட்? உலகத்துல வாழணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு சுவாமி கொடுத்திருக்கிறது ரெண்டு தான். திங்க் பண்றதுக்கு மைண்ட், திங்க் பண்ணினதை நடத்தி கொடுத்துக்கிறதுக்கு சரீரம். ஓகே, வெரி கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் பார்த்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னுதான் பிரச்சனையே. எப்படின்னா, பாடிக்கு தேவையானது கலியுகம்ல ஃபுட். 4 யுகம் சொல்றானோ, ஒரு யுகத்துல மனுஷனோட உயிர் காத்த நம்பி இருக்கும். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப காமிக்ஸ்ல எல்லாம் போடுறான்ல, ரொம்ப வருடம் இப்படியே தவம் இருந்தார் 400 வருடங்கள்னு. இல்ல, சாப்பிடாம. அது அந்த யுகத்துல மனுஷனோட சரீரம் காத்த நம்பி இருந்தது. ரைட்டா? சுவாசிக்க காத்து இருந்தா எவ்வளவு நாள் வேணாலும் இப்படி இருக்கலாம். இது யுகம் நம்பர் 1. அடுத்த யுகம்ல மனுஷனோட சரீரத்துல ரத்தத்தை நம்பி இருந்தது. ரத்தத்தோட ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப நாள் இப்படி தவம் இருக்கலாம். ரைட்? அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா மனுஷனோட தண்ணி, தீர்த்தம் சாப்பிட்டா போறோம். என்ன, தண்ணி கொஞ்சம் குடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ பாட்டுக்கு இருக்கலாம். அப்பதான் புராணம்ல சொல்ற மாதிரி 400 வருஷம் மனுஷன் வாழ்ந்தான். என்ன, ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் 300, யுகம் நம்பர் 2 300, யுகா நம்பர் 3 200, யுகம் 4 கலியுகத்துல மனுஷனோட சரீரம் அன்னத்தை நம்பி இருக்கு. அதனால இங்க 100 இயர்ஸ் தான் மனுஷனுக்கு. இப்ப சாப்பிடலைன்னா சரீரத்துக்கு ஸ்ட்ரென்த் நாளுக்கு நாள் குறைஞ்சிரும். முதல் நாளே குறைய ஆரம்பிச்சிடும். காரணம், இது ஒரு நேச்சர் மாதிரி. ரைட்? சோ மனுஷனோட சரீரத்துக்கு ஃபுட் வேணும். ரைட்டா? ஆனா இந்த ஃபுட்டை அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா, ஃபுட் எது சாப்பிடுது? பாடியா மைண்டா? பாடி. ஆனா ஃபுல்லா சாப்பிட்டவனே எது டல் ஆகுது? ஆகலாமா கூடாதா? ஆனா ஏன் ஆகுது? ஆக்சுவலா மைண்ட் என்ன சொல்லணும்? நீ என்ன, என் உடல் தான் உணவு அருந்தியது, நானா அறிந்தினேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா நீனே சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்ற? மெதுவா அப்படி இந்த பஸ் சீட்ல ரிலீஸ் பண்ணி விடுவான், அந்த மாதிரி. இல்ல, அப்ப பாடி பத்தியா, உணவை சாப்பிட்ட உடனே ஹெவினஸ் ஆனா மைண்ட் டல்லா போயிடுச்சு. இதே பசி வந்தவன திருப்பி போடு, அந்த எண்டு. பசி வந்தா திருப்பி மைண்ட் என்ன பண்ணுது?
எப்பவுமே நான் எல்லா சில்ட்ரனையும் சொல்லிட்டே இருப்பேன், சாப்பிட்டியா சாப்பிட்டியா. இவ்வளவு தடவை ஏன் சுவாமிஜி கேட்டுட்டே இருக்காரு? இதுல பெரிய மேட்டர் என்னன்னா, ஹங்கர் ஆல்வேஸ் லீட்ஸ் டு ஆங்கர். ஆமா, பசி வந்துடுத்துனா நெக்ஸ்ட் வர போறாரு அவரோட முக்கியமான ஆபீசர் கோவக்காரு. பாத்தீங்கன்னா பசிக்கிற டைம்ல டெல்லர் கவுண்டர்ல போய் ஒரு செக்க கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்ல கேஷ் பறக்குதோ இல்லையோ. பசி எப்பவுமே மனச உடனே பாதிக்குது, அதிகமான உணவும் பாதிக்குது இல்ல. சோ மனுஷனோட மனச நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்னா சாப்பாட கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட்? ஓவர் ஈட்டிங் ப்ராப்ளம், அண்டர் ஈட்டிங் ப்ராப்ளம். ரைட்? இது கிளியரா? சோ மைண்டோட எஃபிஷியன்சிக்கு கலியுகத்துல என்ன வேணும்? ஸ்ட்ரென்த் வேணும். ஸ்ட்ரென்த் மைண்டுக்கு எங்கேருந்து வரப்போறது? ஃபுட்ல இருந்து தான் வரப்போறது. அதனாலதான் உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்தை விட பாரத தேசம் வசதி. கலியுகம்ல சாப்பாடு இல்லைன்னா மனுஷனால இருக்க முடியாதுனால ஆதி மகான்கள் அன்னத்தை சாதம் சோறுலாம் சொல்லாம அன்னபூரணியா சொன்னான். பாத்தீங்களா? ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். என்ன எதுக்காக சாப்பிடணும் தினமும்னு? என்ன அன்னபூர்ணே சதா பூர்ணேன்னு சொன்ன. உனக்கு என்ன கஷ்டம்? நீ எப்பவுமே பூர்ணமா இருக்கிறவள்னு. என்ன அவள்கிட்ட என்ன கேட்டார்? ஞான வைராகிய சித்தியர்த்தம் கொஞ்சம் சாதம் கொடு எல்லாருக்கும் சொன்ன. ஆச்சாரியாளுக்கா ஞான வைராகியம் வரணும்? உலக ஜனங்களுக்கெல்லாம் அது வேணும்னா சாப்பிடுற சாப்பாடு எப்பவுமே மனசுக்கு நல்ல எண்ணங்களையும் பக்குவங்களையும் கொடுக்கிற அன்னமா இருக்கணும். அதனால இந்த தேசம் சாப்பாடு சாதாரணமா மீல்ஸ் லஞ்ச் அப்படின்லாம் சொல்லாம அன்னபூர்ணின்னு ஏன் சொல்லிட்டு, அந்த அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த யுகத்துல சரீரம் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. சோ வயல்ல விதைக்கிற நெல்லு விதை நெல்லாயி கதிராயி அரிசியாயி தட்டுக்கு வரணும்னா யாரோட கடாட்சம் ஃபர்ஸ்ட் இருக்கணும்? அன்னபூர்ணி கடாட்சம் இருக்கணும். அதனாலதான் லோகத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய கஷேத்திரம் காசி கஷேத்திரம். என்ன 36 கட்டங்களோட 36 லட்சமான மகான்கள் தபஸ் பண்ணி கொடுத்த கஷேத்திரம் காசி. அந்த காசி கஷேத்திரத்துக்கு அதிபதியா அன்னபூரணி சேர்ந்தா. ஏன் சேர்ந்தா? உன் மனசு அந்த இடத்துல கேட்ட கிளாஸ் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். என்ன மனுஷனோட கஷ்டத்துக்கு காரணம் என்னது? மனசு இல்ல. மனுஷனோட கஷ்டத்துக்கு காரணம் மனசு. இந்த மனசு யாரோட ஒட்டி போயிருக்கு? உங்க உடம்போட இல்ல. மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியில போனாதான் கஷ்டம் போகும். ஆனா வேளா வேலைக்கு சாப்பிட்டு ஆகணும். அதனால மனசு திங்க் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜியோட சோர்ஸ் நல்ல சோர்ஸா இருந்தா எனர்ஜி நன்னா தானே இருக்கும். அதனாலதான் காசி கஷேத்திரத்துக்கு அன்னபூரணிய கர்த்தா மாதிரி சுவாமி போட்ட காரணம், சாப்பாடு நல்ல சாப்பாடு ஆச்சுன்னா மனசுக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்லு. புரிஞ்சுக்கணும். ஏன் காசியில விஸ்வநாதனோட அன்னபூர்ணி பிராதான்யமா இருக்கா? பதிலா சுவாமியே பிக்ஷை வாங்குற மாதிரி படம் போட்டிருப்பா. ரைட்டா? இதுல என்ன கத்துக்கணும்? சுவாமி போய் வாங்கினான்னு கத்துக்க கூடாது. ரைட்டா? அந்த அன்னபூர்ணியோட மகத்துவத்தை சுவாமி தானே சொல்லி கொடுக்கணும். ஆச்சாரியன் மகத்துவத்தை கிருஷ்ணன் தான் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தான். தெரியுமா? அர்ஜுனா த ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட். ரைட்டா? Arjuna a family member second. Right? Arjuna the Pandava 3. Arjuna the Sishya தான் 4. Arjuna the Sishyaக்கு டீச் பண்ணதுதான் பகவத் கீதா. அர்ஜுனா the ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாவே பேசிட்டான். எல்லா சாமான் வச்சிருக்கேன் கையில, பயப்பட சண்டை போட அப்படி பேசினா சுவாமி. ஏன்? அப்ப அர்ஜுனா the ஃப்ரெண்ட். அர்ஜுனா the சிஷ்யா வந்தோடனே டோனே மாத்திட்டான் சுவாமி. பாத்தீங்களா? சோ கிருஷ்ணன் தான் அர்ஜுனனுக்கு குரு பக்தி சொல்லி கொடுத்தான். எந்த வித்யாவை எப்படி வாங்கிக்கணும்னு சொல்லி.
அதே மாதிரி காசி கஷேத்திரத்துல நம்ம நித்தியம் சாப்பிடுற அன்னத்தை சமைச்சு போடுற அம்மாவை எப்படி வச்சுக்கணுங்கிறத சுவாமியே இந்த சன்னதியில நின்னு காட்டி கொடுக்குறா. அன்னபூர்ணே சதா பூர்ணே. என்ன பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எப்படி சாப்பிடுறோம்? சாப்பிட உக்காண்ட உடனே 90% வீடு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். என்ன ஆரம்பிச்ச உடனே உக்காரதுக்கு முன்னாடியே சண்டை வந்துடும் தெரியுமா? அதனால சாதம்ங்கிற பேச்சு வார்த்தையோட வர ப்ரீஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு கேட்க வீடுகள்ல தெரியுமா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? மனுஷன் சாப்பிடுற உணவுல நல்லது இருந்தால் மனசுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல இப்ப பாரு, விரதம் இருன்னு சொன்னான். தமிழ்ல விரதம்னா என்ன சொல்லுவோம்? நோன்புன்னு சொல்லுவாங்க. இந்த நோன்புங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துடுச்சுன்னா ந உண்பு, ந பிளஸ் உண்பு. உண்புனா சாப்பிடுன்னு அர்த்தம். ந போட்டா சான்ஸ்கிரிட்ல நோன்னு அர்த்தம். சாப்பிடாம இருன்னு சொன்னான். அப்படின்னா என்ன? வெறும் வயிற்றுல இருந்துட்டு எப்படா விரதம் முடியும்? என்ன மணி 3 5:30 மணிக்கு சாப்பிடலாம். காத்தால இருந்து என்னடா பண்ணா விரதம் இன்னைக்கு? இப்ப டைம் என்ன உங்களுக்கு தெரியுமா? நீ நான் சாப்பிட மாட்டேன், நீங்களும் சாப்பிடுவோம். என்ன பாக்குறவனெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட்டேலா சார்? சாப்பிட்டேன் சார். நீங்க இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் விரதம். அதெல்லாம் எங்க குடும்பத்திலேயே பாரம்பரியமா இருக்கு. என்னையா இருக்கு பாரம்பரியமானா? விரதம் இல்ல, விரதம் இருக்கேன்னு சொல்லி குரங்கு அமாவாசை விரதம் இருந்த கதை கேள்விப்பட்டிருக்கேன். குரங்கு அமாவாசை விரதம் இருந்துச்சு. பித்ருக்களுக்கு எல்லாம் நம்ம குரங்கு போய் ஒரு கிளாஸ் கேட்டுச்சு மரத்துல உட்காந்து. பித்ருக்களுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுமே செய்யலடோ, இனிமே அமாவாசையில விரதம் இருக்கணும்னு டிசைட் பண்ணிடுச்சு. ரைட்டா? சீனியர் ஆபீசர் குரங்கு என்ன பண்ணிச்சு? அமாவாசை காலையில எல்லாரையும் கூப்பிட்டு, ஏய் இப்ப அமாவாசை ஆரம்பிச்சிச்சு, இனிமே அமாவாசை முடிகிற வரைக்கும் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது. எல்லா குரங்கும் ஓகே சொல்லிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல ஒரு குரங்கு சப்போட்டா மரத்துல குதிச்சுச்சு. உடனே குரங்கு தலைவர் சொல்லிச்சு, ஏய் என்ன குதிக்கிற? நான் சும்மா தானே குதிச்சேன், அதுக்கே இப்படி கத்துறியே. அப்புறம் கொஞ்சம் கிட்டக்க போய் சப்போட்டாவை பார்த்துச்சு. உடனே தலைவர் குரங்கு சொல்லிச்சு, ஏய் என்ன பாக்குற? சும்மா தானே பார்த்தேன், அதுக்கு போய் 2 நிமிஷம் கழிச்சு பறிச்சிடுச்சு. தலைவர் திரும்பி சத்தம் போட்டார், என்ன இப்படி பண்ற? வெறும் பறிச்சுதானே வச்சிருக்கேன், என்ன சாப்பிட்டுட்டேனா அப்படின்னு. அடுத்தது ஒரு கடி கடிச்சிருச்சு. அமாவாசை விரதம், நான் என்ன கடிச்சு முழுங்கிட்டேனா? இந்த குரங்கு எவ்வளவு நேரம் அமாவாசை விரதம் இருக்கும்? பாதி பேர் விரதம் இருந்தா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்ன நாள் பூரா விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படா அது முடியும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு பார்த்துடலாம். நோன்புன்னு ஆதியில ஏன் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, இப்ப நீ அனாலிசிஸ்ல புரிஞ்சுண்டியா? மனிதனோட உடலுக்கு அனுப்புற எனர்ஜியை பொறுத்து மைண்டுக்கு மேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். சோ சாப்பிடாம இருந்தால் சரீரத்துக்குள்ள சில நல்லது நடக்கும். ரைட்டா? அந்த நல்லதுகள் மனசுக்கு எஃபெக்டிவா இருக்குமா இருக்காதா? இதுக்குதான் ஏகாதசி, என்ன சஷ்டி அப்படின்லாம் விரதங்கள் வந்த ரீசன். உடலை கொஞ்சம் சரி பண்ணினா மனசுக்கு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். பாத்தீங்களா? கிளியரா? அப்ப சாப்பாடு இன்னிலேருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா, அன்னபூர்ணி ஆசீர்வாதம் இருந்தாதான் ஒவ்வொரு வீட்லயும் குக்கருக்குள்ள பிரஸ்டீஜான சாப்பாடு கிடைக்கும். என்ன பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் குக்கர் வரைக்கும் பிரஸ்டீஜ் பாக்குற நம்ம, விசில்ல கூட பாக்குற நம்ம, அந்த அன்னபூரணிட்ட ஒரு பிரஸ்டீஜா பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறோம். பாத்தீங்கன்னா, ஆதியில அன்னத்தை போடுறதுக்கு வாழை இலை சொன்னான். இல்ல, வாழை இலை அவ்வளவு வசதி. என்ன வாழை இலை ரொம்ப வசதி. ஏன் தெரியுங்களா? ஏன் வாழை இலையில சாப்பிடணும்? பன்னீர் இலையிலயோ ஆப்பிள் மரத்து இலையிலயோ சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழை இலை போட்டுட்டீங்கன்னா சாதம் போடுறியோனோ, சாதத்துக்கு எனர்ஜி இருக்கும். ரைஸ்க்கு அந்த எனர்ஜி பூமி இழுத்துக்காம வாழை இலை சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணும்.
ரைட்? வாழை இலை மேல இருக்கிற குளோரோஃபில் காம்பினேஷன்ல உங்க சாதமும் மிக்ஸ் ஆகி சாப்பிட்டா ஹீட் தானே போடுறோம். வார்மான ஃபுட் போட்ட உடனே அப்பர் லேயர்ல இருக்கிற அந்த குளோரோஃபில் எல்லாம் அழகா ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் வார்ம். அந்த வார்மத்தை சேர்த்து சாப்பிட்டா பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தி, என்ன சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. வாழை இலை, வாழை இலைக்கு தெய்வீக சக்தி உண்டு. வாழை இலையோட தெய்வீக சக்தியை கேட்டுக்கணும்னா பாரதத்துக்கு போகணும். என்ன பாரதத்துல காந்தாரி தெரியுமா? எப்பவுமே கட்டி வச்சிருப்போம் கண்ண, ரைட்? அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னால தானும் அப்படியே இருந்தா. இந்த காந்தாரிய யுத்தத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு தர்மபுத்திரன் துரியோதனன் போனான், ரைட்டா? போகும்போது காந்தாரி சொல்லி கொடுத்தா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது எப்படி இருந்தியோ அப்படி வரணும்னு. ஆனா துரியோதனன் சுவாமிகிட்ட போய் கேட்டான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அம்மாட்ட அப்படி போக, எனக்கு ஏதான ஒரு வழி சொல்லி கொடுன்னா. ட்ரெஸ் போட்டா திட்டுவோவ, அவள்கிட்ட திட்டு வாங்க கூடாது அப்படின்னு. அப்ப எல்லாரும் சொன்னா, சுவாமி சொல்லி கொடுத்தானா வாழை இலையை நீ அழகா சுத்திக்கலாம், அதுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாவோ அப்படின்னு. சோ வாழை இலையை தான் கட்டின்னு போனான். இவ்வளவு வருஷம் கண்ணை கட்டி வச்சிருந்த காந்தாரியோட பாத்திவிரத்திய தபஸ் அந்த குழந்தை மேல, தலைச்சம் குழந்தை மேல அவ பார்வைப்பட்ட உடனே அவன் பாடி ஃபுல்லா அந்த பார்வை போய் பட்டுது, ரைட்? வாழை இலை மூடி இருந்த இடத்துல மாத்திரம் அவளோட சக்தி போக முடியாம வாழை இலை தடுத்துடுத்து. உடம்பு ஃபுல்லா இதுக்கு மேல இங்க கீழே அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். கடைசியில அவனுக்கு பாஞ்சாலியோட மேட்டர்ல அவன் சிக்கின்றதுனால இங்கதான் அவனுக்கு அடிப்படணும்னு இருந்தது. அந்த இடத்த மாத்திரம் அவன் மூடிக்கும்படி பண்ணிட்டான். சுவாமி இல்ல, பாஞ்சாலியோட இழுத்தானும் அந்த இழுத்தத்தோட தபஸோட எதிரொலி அந்த இடத்துல எனக்கு அடிப்பட்டே ஆனும். காந்தாரி பார்வை பட்டுதுன்னா அவனை அடிக்க முடியாது. அதனால வாழை இலைய சுத்தின்ற உடனே அந்த இடத்துல அந்த கரண்ட் போகாம நின்னு போச்சு. கண்ணை திறந்து பார்த்த காந்தாரி ஷாக் ஆயிட்டா. நான் அவனை எப்படி வர சொன்னேன், நீ எப்படி இப்படி வந்திருக்க அப்படின்னு. இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரியாவது ரெண்டு மாதிரியாவது, என்கிட்ட உனக்கு என்ன வெக்கம் அப்படின்னு கேட்டான். இல்லம்மா, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேனோ அதுல ஃபுல் ஃபிளெஜ்டா ரிசல்ட் கிடைக்காம நீ பண்ணிட்ட அப்படின்னு. அதனால அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுத்து. பின்னாடி சுவாமி அவள்கிட்ட சொல்லி கொடுத்தா, நீ மகா தபஸ்வினி, ஆனாலும் பாஞ்சாலி மாத்திரம் என்னன்னு கேட்டான். பொண்ண மாதிரிதானே அவளும், அவளோட தபஸ் இருக்கும் இல்லையோ. நீ முக்கா தூரம் உன் குழந்தைய காப்பாத்திட்ட, அவ கால் தூரம் வாங்கின்னு போயிட்டா. அதனாலதான் காலுக்கு மேல அவனுக்கு வச்சுட்டான். வாழை இலைக்கு அவ்வளவு சக்தி, வைக்கணும். அதனால்தான் வாழை மரம் வாசல்ல ஏன் கட்டுறோம் அப்படின்னா, வாழை மரம் எதுக்கு வாசல்ல கட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா வரவெல்லாம் எப்படி வருவான்? இல்ல, என்னடா லுக்கு போடதான் வருவான். என்ன வாங்கியிருக்காங்க, எப்படி, இதுல ஓசி எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு. வாழை மரம் வாசல்ல என்ன பண்ணும்னா இந்த நெகட்டிவ் கரண்ட் எல்லாம் வாங்கிடும். என்ன, அதனால்தான் வாழை மரம் கட்டுறோம். அதுவும் என்ன வாழை கட்டுவோம்? தார் வாழை, ரைட்டா? தார் வாழை போட்டு பாத்தீங்கன்னா வாழைக்காவோட இருக்கிற வாழைப்பூல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் லெவல்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வில் பி வெரி ஹை. சோ அது அந்த இடத்துல நீங்க மீட்டர் வச்சு செக் பண்ணீங்கன்னா ஆம்மீட்டர் பாசிட்டிவா காட்டும். ஏன், அந்த வாழை இப்படி கட்டிடுறோம் பாத்தீங்களா? வாழை இப்படியா கட்டணும்? இப்படி கட்டுவோம். அந்த ஆர்ச்சுக்கு ஆர்ச் மாதிரி கட்டிடுவோம். அதுக்கு ஒரு லெவலுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதுக்குள்ள நம்ம மக்கள் வந்தா அவங்களோட திருஷ்டியை நீட்டா அமைக்கிறோம் வாழை. புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் வீட்டுக்குள்ள என்ன வைக்கணும்? மரம். வீட்டுலயே தோப்புல வாழை வைப்போம். வாசல்ல விசேஷம்னா வாழை தான் கட்டுவோம். எந்த இலையில சாதம் போடுவோம்? வாழை இலையில சாதம் போடுவோம். இதுக்குதான் வாழை அடி வாழையாக அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழை மரம் ஒண்ணுதான், அது நல்லா வளரும் போது தனக்குள்ளேந்து அழகா விடும். ஒரு கண்ணு பாத்துருக்கீங்களா? தென்னையெல்லாம் அப்படி விடவே விடாது. 10 தேங்காய் வச்சா 4 வரும். வாழை மாத்திரம் நீ கேட்கவே வேணாம், அழகா தனக்குள்ளே வெளியில அனுப்பும். வாழையை தவிர உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தைதான் கல்யாணம் ஆனா அவளுக்குள்ளே பேபி கொன்றான். பசுமாடுதான் அழகா அதுக்குள்ளே பேபி கொண்டது.
ரைட் ஒன்னும். சோ மரங்கள்ல ரொம்பவும் குடும்பத்துக்கு வசதியா நம்மளோட வாழ்க்கையோட இணை பிரியாம வருது வாழை மரம். அதனால வாழை அடி வாழை ஆகன் தெரியுமனும். அதனாலதான் வாழை இலையில சாதம் போடுறோம். வாழை மர தோரணம் கட்டுற ரீசனே வாழைக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. நம்ம சாப்பாடுல இருக்கிற அன்னத்து சக்திய பூமி ஏர்த் தானே இழுத்துரும், எல்லாத்தையும் இழுக்காம வாழை இலை சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். சோ சாப்பிடுறதுக்கு உலகத்துல எந்த பணக்காரனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் நோ ஆப்பிள் லீஃப் ஆரஞ்சு லீஃப் எல்லாம் முடியாது, ஒன்லி பனானா லீஃப், ரைட்? சோ இந்த வாழை மரம் யாரான உங்க வீட்டுக்கு வந்தா என்ன இலை போடுறோம்? வெறும் வாழை இலையா? என்ன இலை போடுவோம்? நுனி இலைன்னு போடுவோம். நுனி இலைன்னா உங்க ஃபிங்கர் இருக்கணும், இந்த 5 ஃபிங்கர்ஸ் இல்ல 5 ஃபிங்கர்ல கல்யாணம் போது உங்களோட கைய இப்படி புடிச்சுட்டாரு அவங்க வீட்டுக்காரர் இல்லையா? புடிச்சுக்கலன்னா சொல்லுங்க, இப்ப பிடிக்க வச்சிருவோம். புடிச்சுட்டாரா பாத்தீங்களா? ஏன்னா இப்ப ஆக்சுவலா கோல்டு எல்லாம் இங்கதானே போட்டிருக்கு, அப்ப இங்கதானே புடிச்சுக்கணும் இல்ல? கழுத்துல நிறைய செயின் போட்டு இருக்கோம், அங்கதானே புடிச்சு இல்ல? ஏன் இங்க புடிச்சுக்க சொன்னான்னு கேட்டீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற கரண்ட் இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல நல்லா இருக்கும், ரைட்? அதனாலதான் ஜபமாலை கூட இப்படி உருட்ட சொல்றது. ஓகே, அதனாலதான் கல்யாணத்துல இந்த 5 ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பாணி கிரகணம். பாணினா ஹேண்ட், ஹேண்ட்னா ஐசா நெய், இப்படி கிடையாது, இப்படி இந்த 5 ஃபிங்கர்ஸோட நுனிக்கு அவ்வளோ பவர். அதே மாதிரி வாழை இலையில நுனி சைட்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அந்த வைப்ரேஷனோட சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப நல்லது, உன் வீட்டுல வந்து சாப்பிடுறவனுக்கும் நல்லது. அதனாலதான் விசேஷ காலங்கள்ல நுனி இலைகள் ரொம்ப விசேஷம்னு சொல்றது. கிளியரனும். இந்த வாழை இலையில போடுற சாதத்தை என்னவா நினைக்கணும்? அன்னபூர்ணியா. காரணம் என்ன? அவ ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்ம சரீரத்துக்கு சக்தி, சரீரத்துக்கு சக்தி இருந்தாதான் மனசுக்கு சக்தி, மனசுக்கு சக்தி இருந்தாதான் உலக விவகாரம் வளர்ச்சி. பாத்தீங்களா? சோ மனசு சக்திக்கு சரீர சக்தி வேணும், சரீர சக்திக்கு அன்னபூர்ணி கடாட்சம் வேணும். அதனால்தான் அற்புதமான காசி கஷேத்திரத்துல கங்கா ஸ்நானம் மனசை சுத்தி பண்ணிக்க, அன்னபூர்ணியோட பிரசாதம் சரீரத்தை சுத்தி பண்ணிக்க. பாத்தீங்களா? அன்னபூர்ணி கங்கையும் சேர்ந்தா தீராதது தீரும், நினைக்காததெல்லாம் நடத்தி கொடுப்பா சுவாமி. அப்படிப்பட்ட அன்னத்தை நம்ம வீடுகள்ல பாத்தீங்களா, தினமும் நைட்டு அடுப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? மொழிகி. அந்த காலத்துல சாணம் வச்சே மொழிகணும். இப்ப கேஸ் ஸ்டவ்னா கூட அழகா கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம். காரணம் என்ன? நாளைக்கு சமைக்க போற சாப்பாடு முக்கியமா இல்லையா? இல்ல, என்னதான் நீ வெறும் ஒரு ரைஸ் பண்ணா கூட, வெத்தல் குழம்புன்னு சொன்னா கூட முக்கியமா இல்லையா? முக்கியம். அந்த அன்னபூர்ணி எப்படி சமைக்கணுங்கிறதுக்கு அசுத்தமா சமைக்க கூடாது, குளிக்காம சமைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப மாடர்ன்ல வந்து இதெல்லாம் என்ன பெரிய ரூல் அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட கிளாஸ் கேட்டா 2 தடவை குளிச்சு சமைப்பேன். ஏன் அப்படிலாம் அந்த காலத்துல சொன்னா? அன்னபூர்ணி ரொம்ப விசேஷம்பா, அன்னம் இருந்தால்தான் சரீரத்துக்கு தெம்புங்கிறதுனால சாப்பிடுற இடமும் சமைக்கிற இடமும் எப்பவும் சுத்தமா இருக்கணும். அன்னத்தை அடுப்புல வைக்கிறவன் சுத்தமா இருக்கணுங்கிறதுனால குளிச்சு சிந்தூரம் எல்லாம் இட்டுண்டுதான் வைக்கணும்னு சொன்ன ரீசன் அந்த அன்னபூர்ணியில தான் கலியுகத்துல அத்தனை பேர் ஜீவனும் இருக்கு, ரைட்? யாரா இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணும். 1 ரூபா சாப்பிட்டா என்ன, 3 சாப்பிட்டா என்ன, 30 சாப்பிட்டா என்ன? கலியுக தர்மம் அன்னபூர்ணி இருந்தாதான் சாப்பிட முடியும், சாப்பிட்டால்தான் சரீரத்துக்கு. அதனாலதான் இந்துவிசம்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இந்துவிசம் மாதிரி பிராக்டிக்கல் ரிலிஜனே கிடையாது. என்ன சூப்பரா சொன்னா, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிடு, சுத்தம் பண்ணி அழகா கோலம் போட்டுக்கோ, ரைட்டா? கோலம் எங்க போடுவோம்? பூஜை இருக்கிற இடத்துல கோலம் போடுறோம். கேஸ் அடுப்புக்கு எதுக்கு போலாம்? கேஸுக்கா பூஜை பண்ண போற? இல்ல. ஏன் கோலம் போடுறோம்? கேஸ்ல வரப்போறது இப்ப என்ன? அன்னபூர்ணி வரப்போறா சாதமா. அதனால அந்த இடத்த அழகா கோலம் போட்டு பொட்டு வச்சு சாணம் போட்டு மொழிகி, ரைட்டா? ஸ்நானம் பண்ணிட்டு தான் குக்கர் வைக்கிறதுன்னு ஏன் சொன்னா? இது கோலம் போட்டுட்டேனோ
கோலம் போடுற இடம் என்ன ஆக்சுவலா இருக்கணும்? பூஜை ரூம். பூஜை ரூம்ல குளிக்காம போவியா? இப்ப கேஸ் ஸ்டவ்க்கு கோலம் போட்டல, அப்ப உன்னோட கிச்சன் என்ன ஆயிடுச்சு? அப்ப குளிக்காம போவியா? போலாமா? போறியோ இல்லையோ தனி, போலாமா? இதனாலதான் ஆதியில மகான்கள் என்ன சொன்னா, ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா சாதம் வை. ரைட்டோ? அந்த காலத்துல வெங்கல பானை வச்சோம். இப்ப குக்கரும் தாராளமா வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் வைக்கலாம். ஆனா வைக்கிற மனசுல சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுன்னு வைக்காத. சாதம் வச்ச அப்புறம் 5 நிமிஷம் இருந்தோல கொன்றேன் அப்படின்னு கத்தாத. ரைட்டா? சுட சுட கொண்டு தட்டுல டேஷ் ஆத. fill in the blanks நீங்களே ஃபீல் பண்ணிக்கணும். டேஷ் ஆத. ரைட்டா? அன்னபூர்ணினா அம்பாளவோ அவ ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கு இருக்கணும். ரைட்டோ? சோ சரீரம் நல்லா வச்சுக்க கத்துட்டோம்னா மனச பக்குவப்படுத்திடலாம். சோ இன்னிலேருந்து அன்னபூர்ணிய சாதத்தை அன்னபூர்ணியா பார்த்து, ரைட்டா, குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து தினமும் அதை அழகா சாப்பிட ஆரம்பி மனசுல இருக்கிற டென்ஷன், ஆன்சைட்டி, கோபங்கள், தாபங்கள்லாம் நீட்டா குறையும். அதோட பாலா ஸ்மரணம் இருந்தா மனசு பக்குவமாயிண்டே வரும். அப்புறம் நம்ம ஆத்துல உங்க வீட்டுல ஒரு சாதம் சாப்பிட்டா கூட ஒரு சந்தோஷமும் நிறைவும் இருக்கும். அதுக்கு ப்ரூஃப் எங்க சன்னதியே. இங்க நாங்க மோர் சாதம் தான் சில நாள் குழந்தைகள் சாப்பிடுறேன்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், இல்ல மோர் சாதம் வேணாம், எதான பண்ணு, சிப்ஸ் வாங்கிக்கோலாம். இல்ல சாமிஜி மோர் சாதம் போறோம்னு சொல்லுவோம். மோர் சாதம் சாப்பிட்ட அப்புறம் பார்த்தேன்னா எல்லார் ஃபேஸும் அவ்வளவு பிரைட்டா இருக்கும். காரணம் என்ன? அந்த அன்னபூர்ணி இங்க பிரத்யட்சமா இருக்கிறதுனால அது அவளோட பிரசாதம். அந்த மோர் சாதம் அந்த குழந்தைகள் அதை சாப்பிட்ட உடனே அதுகள் ஃபேஸும் மனசும் அவ்வளவு நிறைஞ்சிருக்கும். இதே உங்க வீட்டுல மோர் சாதம் சொன்னா டின்னர் சைடே யாரும் வரமாட்டாங்க. ஆச்சா? சோ சரீரத்தை நல்லா வச்சுக்க கத்துக்கலாம். அப்புறம் அதுல இருந்து மனசுக்கு எப்படி போகணும்னு ரெகுலரா கிளாஸுக்கு வரவாளுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லிப்போம். ஓகே.